வெல்கம் டு சாண்டிஸ் குக்கரி. இன்றைய நாள் இனிதே அமையட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 2 வெங்காயம், 1 தக்காளி, வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி தழை கொஞ்சம், 2 கேப்சிகம், ஆஃப் லெமன், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக், இஞ்சி பூண்டு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கப்பில் எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் போட்டுக்கோங்க, ஆனியன், கொஞ்சம் டொமேட்டோ, இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெப்பர், மிளகுத்தூள், ஒரு ஆஃப் லெமன். ஃபுல்லாக புளிய வேணால், கொஞ்சம் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பிழிஞ்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு குக் பண்ணி எடுக்க போகிறோம். 2 நிமிஷம் சாட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலும் சரி. ஸோ இப்போ இந்த சட்னிக்கான இது பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எடுத்தோம் இல்லையா, அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, கொத்தமல்லி, ஆஃப் லெமன். நான் ஃபஸ்ட்டு பிழிஞ்சிட்டு பாதி வச்சுருக்கேன் இல்லையா, அதே லெமன் தான் பிழிகிறேன். மொத்தத்துக்குமே ஒரு ஆஃப் லெமன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் சால்ட் போடலை. நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே, அரைக்கும் போதே கொஞ்சம் வேணும்னா சால்ட் சேர்த்துக்கலாம். ஸோ இது இப்போ நான் ப்ரெட் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக கோதுமை ப்ரெட் தான் எடுத்திருக்கேன், மைதா ப்ரெட் எடுக்கல. ஸோ இது வந்து கோதுமை ப்ரெட் தான், வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சட்னி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சாட் பண்ணி குக் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த வெஜ்ஜஸ் வந்து உள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி ஒரு 2 ஸ்லைஸ் நான் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச ப்ரெட் எடுத்து இதில் வச்சுடுங்க. இதை 2 விதமாக பண்ணலாம். ப்ரெட்டை நீங்கள் ஃபஸ்ட்டே டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள் ஸ்டஃப்ஸை உள்ளே பண்ணி வச்சு எடுத்து கொடுத்துடலாம், அப்படியே சர்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா டோஸ்ட் இப்போ டேரெக்டாக நான் உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நான் டோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகிடும். மீடியமாக விட கொஞ்சம் நல்லாவே டோஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. இதில் நான் சீஸ் வைக்கல. சீஸ், மயோனீஸ் அண்டு உங்களுக்கு சாஸ் இது எல்லாமே ஆப்ஷனல் தான். வேணுன்றவங்க அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நீ இது எதுவுமே ஆட் பண்ணல. திருப்பி போடும்போது கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள், இல்லைன்னா கை சுடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான், நல்லா டோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. திருப்பி போட்டு அகைன் ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. இதே மாதிரி டோஸ்ட் ஆகி வந்துடும். ஹெல்த்தியான பிரெட் சாண்ட்விச் ரெடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.